மித நேரம் ஜெயந்த் பாலா அவர்களது தட்டு கொடுப்பேன் தந்துட்டு ஆரம்பிப்போம். வேண்டாம் மறந்தாலும் நாங்கள் ஜெயந்த் பாலா அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், நீங்க அந்த பக்கம் பார்க்குறதா போய் பார்க்குறது இல்லையா இருக்குமா? நன்றி. உறவுகளின் கருத்து பக்கம் போனீங்கண்டா தெரியும். அது சர்வேஸ்வரிக்காவுக்கு நாங்கள் செய்தது பிடிக்கல போல. அவர் அதுக்கு முதல் நடந்த நிகழ்ச்சியை தட்டு கொடுத்திருக்கிறார். ஜெயந்தி பாலா அவர்கள் இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமுகன். இன்று ஆன்மீக பார்த்து கேள்வி இல்லை. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற 100வது யோகாசன பயிற்சி பொன்மாலை பொழுது மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அதிபரது ஆரம்ப வாழ்த்துடன் ஆரம்பித்து பங்கு பற்றிய ஒவ்வொருவரும் 3 ஆசனங்களை அழகாக செய்து காட்டினார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். திருமதி செல்வி நித்யானந்தனின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தெரியாத சிலவற்றை அறியக்கூடியதாகவும் இருந்தது. அத்துடன் சுவாரஸ்யமான கேள்விகளையும் உட்புகுத்தி நகர்த்திய விதம் நிகழ்ச்சிக்கு மேலும் புத்துணர்வை கொடுத்த மாதிரி இருந்தது. அவவிற்கும் வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்து அழகாக வழி நடத்தியதற்கும் அத்துடன் தினமும் யோகா செய்வதற்கு ஊக்கப்படுத்தும் திருமதி வாணிமோகனுக்கும் ஆசிரியர் திருமதி தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைய நிகழ்வு சிறப்புடன் அமைய வாழ்த்துக்கள் என தெரிவிக்கின்றார் ஜெயந்தி பாலா அவர்கள். அவருக்கு நிறைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அவருக்கும் வாணிமோகன் அவர்களே, அந்த ஆகாஷ் லைட்டில் இது இந்த யோகா இதை நாளைக்கு நேரம் இருந்தால் அது ஒரு 10 நிமிடமும் காணும். நாங்கள் ஆகாஷ் லைட்டில் ஒரு தடவை செய்து கொள்றேன்னா என்னத்த நேற்று வாயால கேட்ட சனிக்கிழமை கேட்ட கேள்வியை தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுடைய அந்த நிகழ்வை யோகாவினை நான் ஆகாஷ் லைட்டில் செய்து கொள்றேன். ஆகாஷ் லைட் வேலை செய்யுதா? விளங்கல வேலை செய்யுதா ஆகாஷ் லைட்? நான் என்னுடைய வெள்ளிக்கிழமையா நான் ராத்திரி பதிவு செய்து விட்டேன் மேடம். சனிக்கிழமை வரை இல்ல மேடம்? இல்ல இல்ல, நான் அது லாக் பண்ணி ஸ்டுடியோக்கு போய் அப்படி இப்ப செய்த நீங்களா சொன்ன மாதிரி? ஓ, அத இப்ப நாளைக்கு செய்ய போறீங்களா? டைம் நீங்க டைம் தந்தா ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஆகும். இன்றைக்கு நான் இப்ப யோகா முடிய இறங்கிடுவேன். நாளை செய்யற மாதிரி நாளைக்கு செய்யறதுக்கு நாளைக்கு 2க்கு செய்தா இன்றைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. நாளைக்கு அந்தரப்பட்டல ஓடணும். சரி பார்ப்போம். இப்ப யோகா முடிய செய்யலாம் தானே? சரி, நாளைக்கு அடுத்தடுத்து வச்சு தட நிகழ்ச்சியில இருந்து எல்லாம் போகுதெல்லாம் செய்து விடுங்க. அதான் சுட சுட செய்த மாட்டால் சரியோ. நீங்க யோகா ஆரம்பிங்கள். நான் ஒரு காப்பி போட்டு ஓடியா. நன்றி. என்ன சொல்றீங்க? அறிவு களஞ்சியம் அது பிறகா? இல்ல இல்ல, அவர் ஃபுல்லா செய்ய இல்ல. அத 12 மணிக்கு செய்வேன் நான். 12 மணிக்கு தான் இந்த நேரம். செல்வியா அது கொஞ்சம் நேரம், அது பெருசா நேரம் எடுக்கிறல்ல தானே. 25 கேள்வி தானே? ஓகே ஓகே, அது 25 கேள்வி தானே, 10 நிமிஷம் காணும். ஆனா நீங்க பதிலெல்லாம் சொல்லிட்டீங்க. எத்தனை மணி ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். அப்படின்டா ஓகே ஓகே, அது உங்களோட கட்டித்தனத்தை பொறுத்தது. சரி, ஓகே சரி. அதை முடிச்சிட்டு ஜெனரல் அவரோட 11 மணிக்கு நான் கொடுத்துறேன்டா. சரி, நன்றி. சரி, ஓகே சரி. இதை முடிச்சிட்டு பாமுகம் பாடிவியலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் வருவது யோகாசன பயிற்சி தர்ஜினி சண்முகநாதன் அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வணக்கம் பாருங்கள். வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 248. இன்று 27/4/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை 14ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. சிறப்பு விழிப்புணர்வு மாதம், சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமான சித்திரை மாதம் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குறள் அதிகாரம் 95 மருந்து. குறள் 942. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என்ற திருக்குறளின் விளக்கம். முன்னுண்ட உணவு அற்றமையை தெளிவாக உணர்ந்த பின் உண்பானாயின் அவனது உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்று வேண்டியதில்லை என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக சுயநலம் என்ற நெருப்பு முதலில் மற்றவர்களை புசிக்கிறது.
பின்னர் தன்னையே புசிக்கிறது என்று கூறிக்கொண்டு உங்களோடு இணைந்து சிறப்பிக்க வருகிறது எளியோர் யோகா. சுயநலம் என்ற நெருப்பா? சுயநலம் என்ற நெருப்பு முதலில் மற்றவர்களை புசிக்கிறது, பின்னர் தன்னையே புசிக்கிறது. விளங்கல. மற்றவர்கள் தன்னா சரி, மற்றவர்கள் கருக்கி போடும். முதல்ல மற்றவர்களுக்கு நாங்க சுயநலம் செய்யறோம், அது உடனடியா மற்றவருக்கு சுயநலமா தோன்றும். ஆனா அது அவருக்குத்தான், அது பிறகு அவரைத்தான் தாக்கும். உடனே தாக்கினாலும் என்றதை நான் புரிந்து கொண்டேன். நான் உற்சாகமாக இணைந்திருக்கும் எல்லோரையும் அன்போடு வருவேன். இல்ல, சுயநலம்ன்றது அது தனிப்பட்ட ஒரு ஆள்ற விஷயம் தான். ஏன் மற்றவர்களை புசிக்கும்? இப்ப நான் மற்றவன் எப்படி அழிஞ்சாலும் அழியட்டும், இந்த குடும்பம் நான் இன்றைக்கு பயணி இப்ப சொல்லுகிறார்கள் இங்கெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, அதை இதை வாங்கி வைங்கன்னு சொல்லி. சரியா? அப்ப மற்றவனுக்கு இருக்கு இல்லைன்றதை நான் பாக்குறேன் இல்ல தானே, எனக்காக நான் அடுக்கி வச்சிருக்கிறேன் என்னைக்குல. அப்ப அது எந்த சுயநலம் தானே, அது மற்றவர்களை தான் சொல்றீங்க. இல்லாம போதே வாணி. இப்ப நீங்க முழுக்க வேண்டிட்டீங்களா மற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லையே. இல்ல, ஓகே, அது உதாரணம் பிழைச்சிருக்கலாம். சரியா? வசதிக்கும் இல்ல இல்ல, இப்படி இப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன். சுயநலம் தங்களோட தேவைகளையும் தங்களோட தேவைகளையும் தங்களோட இதுகளையும் தங்களுக்குள்ளே செய்து கொண்டு மற்றவர்களுக்கு அதனை கொடுக்காம இருக்கிறது அது சுயநலம். இப்ப ஒருத்தர் பிரச்சனை நடக்குதுன்றால் அதை பற்றி கண்டுகொள்ளாம இதண்டாம நான் இருக்கிறேன், நான் உண்டு, என் குடும்பம் உண்டப்பா அன்னைக்குல, அது ஒரு சுயநலமா தானே நான் பாக்குறேன். அந்த இடத்துல நான் நாங்கள் சுயநலத்துல எங்களோட இதுல இருந்தா அந்த மற்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தானே நட்டம், பாவம் தானே அது. அதுதான் அந்த கருத்து, அவ சொன்ன கருத்து. உங்களோட நன்மைக்காக நீங்க ஒன்றை செய்யறீங்க, உங்களுக்காக உங்களை சுயநலம் மற்றவர்களுக்கு நீங்க அப்படி ஒரு அந்த நன்மை எல்லாருக்கும் பகிரப்படணும்னு சொன்னா நீங்க அவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க வேணும். அப்படி கொடுக்காம இருந்தா அவர்களுடைய மனங்கள் சரியான கஷ்டப்படும், அவர்களுக்கு இல்லாம இருக்கும், பாதிக்கப்படுது, அவரோட இந்த இல்லாம ஆக்குற மாதிரி இருக்கிற மாதிரி. அது சரிதான் அப்ப அது சரியா? ஓகே, சரி. அந்த மனநோக்கு முதல்ல அவர்கள் மனநோய் செய்கிறது. மற்றவர்களுக்கு ஒரு வீடு இந்த வீட்டுல நல்ல சந்தோஷமா அது முடிச்சு இல்லாத அடுத்த வீட்டுல இருந்து அழுகிறது, அது பிறகு அவரையே தான் தாக்கும் கடைசியில. மற்றவர்கள பண்ற சுயநலம் எங்களுக்கு தான் நல்லதில்லை. நன்றி, பேசியவர்களுக்கு நன்றி. சொல்லுங்க. போலீஸ் வந்து பிடிக்க வருதுண்டா இந்த பிள்ளைய மாத்திரம் நான் பிடிச்சு கொண்டு விட்ட கொண்டு ஓடுறது, மிச்ச பிள்ளையர் பிடிபட்டுனர். ஆனா அது பிறகு அவங்க யாரார் நின்றதுண்டு வீதி போய் எத்தனையோ பார்த்து எந்த பிள்ளையும் திரும்ப பிடிச்சு கொண்டுதான் போய் நீங்க கொண்டே பிடிச்சு கொண்டே ஒழிச்சாலும் அது பிடிக்கத்தான் போயினா. நானும் அப்ப சுயநிலம் எந்த பிள்ளைய நான் கூட்டிக் கொண்டு போட்டேன். ஆனா அது முதல் அவைய பிடிச்ச அப்புறம் எந்த பிள்ளைய பேர்ந்து பிடிக்கவே. பொறிதான் நெருப்பு சிறு பொறிதான். அது பற்றி படரும், டக்கண்டு பிடிச்சா எல்லா இடத்துலயும் பற்றி படர்ந்துடும். அப்போ ஒரு சின்ன பொறி, உங்களோட சுயநலம் சின்ன பொறி, அது உங்களுக்கே வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலயும் அது பரவி பெரும் நெருப்பாக அது மாறும். அதுதான் அந்த சுயநலம் என்ற நெருப்புக்கு. மிக்க நன்றி. மனைக அது நேவசலி சின்ன பொறி இப்படி எல்லாம் கொண்டு வந்தேன். நான் அந்த இப்படி ஏதோ காட்டிக்கணும் அதை சொல்ல போறாங்க நினைச்சா சரி, அது இல்லை சின்ன பொறிய சொல்லிங்க. சரி, சிரிச்சபடியே உற்சாகமாய் அழைத்து செல்கிறது இளையோர் யோகா 148 அன்போடு அனைவரையும் தெரிவித்தபடி எல்லோரும் தயாராக இருப்பீங்க. நாங்க போகும் போல இளையோர் யோகாவுக்கு போகும் முதல் எங்க உடலை நினைச்சு இந்த நல்ல நாளை நினைச்சு நான் செய்ய போற அந்த பயிற்சியிட்டு எங்களுக்கு பிடித்தமான அறிவிட நீங்க வழங்கிக் கொள்ற நேரம் இது. அன்போடு அழைத்தபடி பத்மினி எண்ணி கொஞ்சம் பின்னுக்கு போயிருந்து கண்களை மூடி சிரிச்சபடி தாமரணி கொஞ்சம் பின்னுக்கு கூட தர விட்டது. நல்ல ஆழமான உள்மூச்சும் அமைதியான வெளிமூச்சும். அவ்வளவுதான். சிரிச்சபடி இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். அடுத்து செய்ய போற வேலை எல்லாவற்றையும் மறந்துட வேணும். இப்ப உங்களுக்கான நேரம், இந்த நாள் எனக்கானது. இந்த பயிற்சியை நான் சில காலமா செய்து வரேன், நிச்சயம் எனக்கு பயனளிக்கும். இன்றும் நான் தொடர போறேன். எனக்கான இந்த காலை பொழுதுல நல்ல புத்துணர்ச்சியும் நல்ல உற்சாகத்தையும் எனக்கு நானே வரவழைச்சு கொள்ள போறேன். நான் நல்ல கட்டிக்காரி என்று ஒவ்வொரு அங்கங்களுக்கும் செய்ய போற இந்த பயிற்சி எனக்கு உகந்ததா இருக்கு, என்னால முடிஞ்சதுதான் செய்ய போறேன் என்று சொல்லி தயாராகி கொள்ளும் நேரம் இது. நிறைய உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. அவ்வளவுதான்.
மிக சிறப்பு. உங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தோப்பு கரணம்ன்றது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு நல்லம். ஒரு சிலர் சொல்லக்கூட கேட்கலாம் நாங்க. சில பேரோட பேசும்போது தோப்பு கரணம் போடுவேன்னு சில பேர் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு. ஆனா தோப்பு கரணம்ன்றது மிக முக்கியம். இன்று காலை இளைஞர் வீட்டில் சமுதானவர்கள் உச்சரித்த வார்த்தை, "முழங்கால் ரெண்டும் வலி." வருகிற வருடம் 65 வயதாகி வேலையை நிப்பாட்ட போறார். ஆனால் அந்த அரைவாசி தோப்பு கரணம் தானா போடுறார். 30 தடவை செய்யறாராம். சரியா இலகுவா இருக்குது. நல்ல பயன் தருகுதுன்றத அவர் அனுபவத்தால உணர்ந்திருக்கார். ஜிம் எல்லாம் போறாராம். ஆனா அதுகள் எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியல. இந்த தோப்புகரணத்தை குறிப்பிட்ட காலமாக செய்துட்டு வரார். நல்ல பயன் அளிக்குதுன்றது இவருடன் நான் 10 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்யும் ஒரு தமிழ் நண்பர் தான் சொல்லியிருந்தார். அது ஆச்சரியத்தை தான் இருந்துச்சு. சொன்னாரு உண்மையான்றது. அது மாதிரி நீங்க முழுமையா கூட தேவையில்லை. தோப்புகரணம் அரைவாசி கூட போட்டு இடைவெளி எடுத்து மூச்சோட செய்வீங்கன்னா நிச்சயம் பயன் அளிக்கும் அன்போடு கேட்டு இப்ப எப்பவும் போல நான் சொல்லுவேன், நானே எழுப்பிட்டு கையை கால உதற வேண்டும், மடிச்சிருப்பம் உதறி இருக்கும், இறக்கி இருக்கும், ஏதாவது விரைப்படுத்திருக்கும், விரைப்பாயிருக்கும், கை காலில் ஒரு நெட்டி சத்தம் கேட்கும், ஒரு நிமிந்து எழுஞ்சு கைகளை ஆடி ஓடி செய்தவை. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மத்த இப்படி இருக்குது மேல அங்க வரைக்கும் ஓடுறோம், திரும்ப ஓடிவார். அப்ப நாங்க செய்யணும். ஆனா அது உங்கள்ட எண்ணிக்கையே பொறுத்து ஓடுறோம், திரும்ப வார நல்லா முன்னுக்கு ஓடிட்டு அப்படியே திரும்ப வார. ஆனா உடல் முழுக்க குழுங்கப்படணும், மெதுவாயும் இருக்கும். அதுதான் எங்க ஆரம்ப பயிற்சியா சிறப்பு. அது ஓடுற ஓட்டமா இருக்கு. சிறப்பு. இப்ப நாங்க அதே தோப்புக்கரணம் அமைதியா இருந்தோ முழுமையா இருக்காட்டுல முடிஞ்சது. 1 2 3 4 5 6 7 8 9 மறுபடியும் காலம் அடிச்சு விடுங்க. நல்லா முன்னுக்கு விசுக்கி விடுங்க. பக்கத்துக்கு சரிஞ்சு விடுங்க. பக்கவாட்டுக்கு அதே மாதிரி முன்னுக்கு ஒரு குடிஞ்சு பிரித்து முன்னுக்கு சரி. இப்ப கழுத்து கை உடல் உறுப்புக்கான பயிற்சி. நிமிந்து நிக்கிறோம், சிரிச்சு பண்ணி நிக்கிறோம். கழுத்தை நல்லா முன்னு குடிஞ்சு அண்ணாந்து பார்க்கிறோம். மூச்சோட சேர்ந்து செய்யறது. நல்லபடியா விரும்பி செய்யும். சிறப்பு. இப்ப நல்ல வடிவா வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பாது. வலம் இடம், வலம் இடம், வலம் இடம். அப்படி நாடி நெஞ்சில படுற மாதிரி வட்டமா சுற்றி வர்றது. நல்ல வடிவா மூச்சோட நிமிர்ந்து நின்று செய்யும். சந்தோஷம். அதே மாதிரி மற்ற பக்கம் ஆறுதலா வடிவா 3 சுத்தரம் சுத்தினாலும் வடிவா செய்வோம். சரி. இப்ப கைக்கு இந்த கையை கொண்டு வந்து தோல் மூட்டுல வச்சுட்டு காலை சேர்த்து நின்று நிமிந்து நின்று வயிற்று பகுதி முன்னோக்கி தள்ளப்படாம வடிவா நேர நிற்கும். நேர நின்று கைய வச்சுட்டு சுற்ற வடிவா நிமிந்து நின்று நேர பார்த்து மூச்சுல வடிவா கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி மற்ற பக்கம் நல்ல வடிவா ஆறுதலா மூச்செடுத்து ஆறுதலா மூக்கு துவாரத்தாலேயே விட்டபடி செய்யும். அவசரப்படாம. சரி. நல்ல வடிவா கைய முன்னுக்கு நேற்றம் உள்ளுக்கு முடிக்கிறோம். முன்னுக்கு நேற்றம் உள்ளுக்கு முடிக்கிறோம். முன்னுக்கு பின்னுக்கு. சரி. அப்படியே முஷ்டி போட்டு சுத்தி வரலாம். தனிய மணிக்கட்டு பகுதியை உள்ளுக்கும் வெளியிட்டு அப்படியே டிஷம் கொடுக்கணும். நல்லா உடலை வளைச்சு
அப்படியே முன்னுக்கு இடது கைய முன்னுக்கு நீட்டி வலது கை விரலால பின்னோக்கி தட்டுறாங்க. நல்ல அதே மாதிரி வலது கை விரல இடது கையால முன்னுக்கு நல்லா நீட்டிட்டு தட்டுறாங்க. அப்படியே இப்படி கீழ் நோக்கி விரலை நீட்டிட்டு கீழே இப்படி நீட்டிட்டு வாங்கிக்கா. சரி, ஓகே. சேர்ந்து இதை செய்யணும்னா நல்லா முன்னுக்கு நீட்டப்பட்டிருக்கணும். இந்த கை இழுதுபடும். ஓகே. அது ஒரு நல்ல பயிற்சி. இப்படி வச்சுட்டு இப்படி செய்து போட்டு இந்த மற்ற கையால அதை பின்னுக்கு இந்த கை நீட்டி இருக்கும். ஓகே. எப்படி நாங்க முன்னுக்கு நிமித்தி செய்தோமோ அதே. இப்ப நாங்க கையை நல்ல வடிவா உதறி விடுவோம். அழகா இருக்கா கழுவிட்டு கிரீம் இருக்கா போட்டு பிசைஞ்சு ஒவ்வொரு விரலா மீன் வருவோம். அன்போடு இந்த அருமையான மணித்துளியில வடிவா பயன்படுத்தி கொள்ளுவோம். ரெண்டு கையை முண்டோடி ஒன்று தட்டுவோம். அடிமணி கட்டு பகுதியை தட்டுவோம். பக்கவாட்டுக்கு கையை தட்டுவோம். 4 அடி போட்டு அப்படியே அந்த அடிய முழு கையுமாக செய்யப்படுவோம். வடிவா நீட்டி கொஞ்சம் கையை உதறி நிறைய செய்யலாம். அப்படியே அந்த கையை கொண்டு வந்து காதுகளையும் பிடிச்சு விடுவோம். சுருட்டி காதுகளையும் அப்படியே பிடிச்சு மூடிட்டு விட்டுறது. எல்லா பக்கமும் இருக்கா காதை பிடிச்சு இழுத்து விடுவா. மெதுவா இப்ப கைக்கு செய்துட்டோம். இப்ப காலை கொஞ்சம் மகடமா வச்சு இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு நிமிந்து நின்று அதே பயிற்சி தான். நல்ல வடிவா இது ஒரு சின்ன பயிற்சி. நல்லா பின்னுக்கு திரும்பி பார்க்கணும். நல்ல வடிவா திரும்பி பார்க்க கொஞ்சம் செய்தா காணும். அப்படியே இந்த கையை கொண்டு வந்து வயிற்று இடத்துல வச்சுட்டு வயிற்றுக்குரிய பயிற்சி அகலமா வச்சு பெரிய வட்டம் 2 3 4 5 6 7 8 மற்ற பக்கம் 2 1 2 3 4 5 6 7 8 சிறப்பு. அதே மாதிரி ஒரு 8 பூர்வம் முன்பக்கமாக ஒரு 2 எண்ணிக்கை அதே மாதிரி சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்ப 2 உள்ளங்கையை வந்து முழங்கால் கொண்டு வச்சுட்டு பார்வையை நேர வச்சு மெதுவா இருந்துட்டு முழங்கால் 1 2 3 4 5 6 மற்ற பக்கம் ஒரு 6 1 2 3 4 5 6 நடுவில் கொண்டு விட்டு மெதுவா முழங்கால் நிமித்தி. சிறப்பு. இப்ப பாதத்துக்குரிய பயிற்சி. ஒரு கால் விரல் ஒரு கால் குதி 2 முதல் ஓடி விடுவோம். ஒரு கால் விரலும் ஒரு கால் குதியும் மெதுவா தனிய விரல் அடிக்கிறோம். குதிக்கு நிற்கிறோம். விரல் குதிக்கி நல்ல வடிவா உண்ணி எழும்பி மூச்சோட சேர்ந்து செய்வோம். இப்ப விரல்ல உண்ணி எழும்பி கைகளை உதர்னபடி நட நல்ல வடிவா நல்ல மேல உண்ணி எழும்பி விரல்ல மட்டும் நல்லா விரல்ல நல்லா உண்ணி எழும்பி அந்த தசைகள் பின்னுக்கு எல்லாம் உள்ளது கொஞ்சம் நோம். அப்புறம் அப்படியே குதிக்கி வந்து குதியில இதெல்லாம் முன்னுக்கு தூக்கி நல்ல வடிவா. அப்ப உங்களுக்கு நல்லா பயிற்சி ஆயிட்டு நல்லா எல்லாரும் செய்ய பழகிட்டீங்க. வடிவா கொஞ்சம் செய்துட்டு விடும். சிறப்பு. இப்ப பக்கவாட்டுக்கு உங்களோட உடல் பாரத்தை நல்ல வடிவா காலை அழுத்தி பக்கவாட்டு உள்ளுக்கு காலை சவட்டி
நல்ல வடிவ உடல் பாருங்க. நல்லா இருக்கலாம். உங்களையும் பார்க்கையில நான் எனக்கு தான் இன்னொரு ஆசனத்தை செய்யறேன், பயிற்சியை செய்யறேன். இது எனக்குரியது. நல்ல வடிவா சவட்டி நிறைவு செய்ய போறோம். நிறைவு செய்யறது விரல் கொதி. விரல்ல வரைக்கும் மூச்சு எடுக்கிறோம், பிடிக்க வரைக்கும் மூச்சை விருப்பம் சேர்ந்து செய்யுங்க. விரல் மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விட்டு கீழே விரல்ல. சரி, வாழ்த்துக்கள். அப்படியே அடி அடிக்க போறோம். கையை இடத்துல வச்சுக்கலாம். இந்த வடிவா பிடிச்சு அப்படி ஒன்று நிமிந்து நடக்கும். நிமிந்து அப்படியே பின்னுக்கு ஒரு ஹோல்ல ஒரு காலத்தை பின். சிறப்பு, நன்றி. நாங்க இந்த கை பின்னுக்கு வச்சுட்டு ஒரு பயிற்சி செய்யணும். பின்கால மதிப்பில் நிமிந்து நின்று கொண்டு குதிய கொண்டு வந்து பின்னுக்கு கையில படாது. ஒரு காலில் போய்க்க மூச்செடுத்து மற்ற கால் மூச்சு மூச்சோட சேர்ந்து நிமிந்து நின்று செய்யும். இப்ப ரெண்டு கையை முன்னுக்கு வச்சுட்டு இப்படி போய் தொட்டேன். முழங்கால தொடுறோம். ஆனா கையை முன்னுக்கு நீட்டி வச்சுட்டு இந்த கையில வந்து கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப 10 தரம் கை அடிச்சு விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9. விழா இன்றைக்குரிய பயிற்சியா இருந்தது. மாறி மாறி செய்யலாம். இதே நேரம் முட்கட்டாசனம், வீரபத்ராசனம், திரிகோணாசனத்துல 3 ஆசனங்களை 3 நிலைகள் உங்களுக்கு தெரியும். இந்த 3 ஆசனத்துல பயிற்சி தான் இன்னைக்கு செய்யப்படும். என்ன செய்ய போறோம்? பயிற்சி. முட்கட்டாசனத்துல பயிற்சி, வீரபத்ராசனத்துல பயிற்சி, திரிகோணாசனத்துல பயிற்சி. சரி, முதல்ல உட்கட்டாசனத்துல பயிற்சி. காலாகலமா வைக்கிறோம். கைய வடிவம் முன்னுக்கு நீட்டுறோம், இருக்கிறோம், எழும். அப்ப மூச்சு விட்டுக்கொண்டு இருக்கும். மூச்சு எடுத்துக்கொண்டு எழும். மூச்சு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். 2 வினாடிகள் இருக்கிறோம், பிறகு எழும். 2 வினாடிகள் நிக்கிறோம், பிறகு கீழே இருக்கிறோம். மூச்சையும் கவனத்தில் எடுத்து செய்யும். கீழே இருக்கிறோம். 1 2 மேல் எழும்புறோம். 1 2 கீழே இருக்க மூச்சை விட்டு கொண்டு போறோம். 1 2 மேல மூச்சு எடுத்துக்கொண்டு 1 2 மறுபடியும் மூச்சை விட்டு கொண்டு போறோம். 1 2 மூச்சு உள்ள எடுத்துக்கொண்டு எழும்புறோம். 1 2. அப்ப உடலை வரலன்னா அப்படி வரும். செய்யக்கூடியவர்கள் மட்டும் செய்து பாருங்க. மெதுவா. இது உட்கட்டாசனத்துல பயிற்சி. அடுத்ததா திரிகோணாசனத்துல பயிற்சி. அதுக்கு கால நல்ல அகலமா வச்சிருப்போம். 3வது நிலை திரிகோணாசனத்துல 3வது நிலை பயிற்சி. கைகளை பக்கவாட்டுக்கு நிறுத்துறோம். 3வது நிலை உள்ளங்கைய நடுவில் கொண்டு வைக்கிறதா 3வது நிலை. மேல கை. அப்ப நாங்க இதை மட்டும்தான் செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை மட்டும் செய்வோம். இது கால அகலமா வச்சிருக்கிறது, கையை நீட்டுறது, நடுவில கொண்டு வந்து விரலையாவது தொட்டுட்டு தொடும்போது மேலகை பார்க்கணும். 1 மற்ற கை மேல 2 3 4 5 6. சரி, அது கொஞ்சம் சில வேலை கஷ்டமா இருக்கும். ஆனா முயற்சி செய்யுங்க மெதுவா. வாழ்த்துக்கள். அப்ப இது திரிகோணாசனத்தின் பயிற்சி. இப்ப வீரபத்ராசனத்தின் பயிற்சி. அது எப்படி வரும்? 2 காலையும் சேர்த்து அகலமா வைக்கிறோம். கைய வடிவா நீட்டிட்டோம். வலது கால வலது கை பக்கம் திருப்போம். முகத்தையும் திருப்பிட்டோம். அப்படியே முழங்கால மடிச்சிட்டு எழும்புறோம். மடிக்கிறோம் முன்னோக்கி.
கை ரெண்டும் நேரியா இருக்க வேணும். அப்ப மூச்சை விட்டுக்கொண்டு முன்னோக்கி போறோம், மூச்சு எடுத்துக்கொண்டு பின்னோக்கி வரோம். 1 2 3. சரி, இப்ப வலது கால திருப்பி நாங்களோ முகத்தையும் இப்ப முன்னுக்கு பார்க்கிறோம். ஒரு பக்கம். இப்ப 2வது பக்கம் அதே மாதிரி 2 காலையும் விரிச்சு வச்சு அகலமா வச்சு பக்கவாட்டுக்கு கைகளை நீட்டிட்டு இடது கால் பாதத்தையும் முகத்தையும் இங்க அளந்து இனி அப்படியே முன்னுக்கு சரிஞ்சு போறோம். மூச்சை விட்டு கொண்டு போறோம். 1 2 3 4 5. சரி, அப்படியே இடது முக பார்வையையும் பாதத்தையும் முன்னுக்கு நேர வைக்கிறோம். இவ்வளவுதான். என்னென்ன பயிற்சி செய்தோம் மணிமோகன் அவர்களே? திரிகோணாசனம், வீரபத்ராசனம், உட்கட்டாசனம். இது பயிற்சி. ஆசனங்கள் ஆயும் செய்து கொள்ளலாம், பயிற்சி ஆயும் செய்து கொள்ளலாம். இது எண்ணிக்கையில 20 எண்ணிக்கை 10 எண்ணிக்கை எனக்கு வராதுண்டா இந்த பயிற்சியை நாங்க செய்வோம். திரிகோணாசனத்தின் இந்த பயிற்சி, உட்கட்டாசனத்தின் இந்த பயிற்சி, வீரபத்ராசனத்தின் இந்த பயிற்சியை நீங்க மெதுவா செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம், வேகமா செய்யலாம், அல்லது விரும்பி உங்களுக்கு செய்யலாம். இப்ப நாங்க நின்று கொண்டு கோணாசனம் செய்து நிறைய செய்வோம். 2 காலையும் வடிவா ஒண்டா சேருங்கோ, பக்கத்துல கைய வச்சுங்கோ, தொடங்கி பக்கத்துல அப்படியே நேரா நிமிர்ந்து நிக்கலாம். வயிற்று பகுதி முன்னுக்கு தள்ளுப்படையில வடிவா உள்ளுக்கு நேர நிக்கிற, பக்கத்துல கை நிற்கிறது. ஒன்றோடு ஒன்று சேர்த்து கொண்டு மூச்சையும் ஒன்றோடு ஒன்று எடுத்துக்கொண்டு வாங்கோ. அப்படியே கைகள் விரலையும் 2ஐயும் ஒன்றோடு ஒன்று சேருங்கோ. வலது பக்கம் மூச்சை விட்டபடி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சரியுங்கோ. சாதாரண மூச்சுக்கு நில்லுங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு நடுவில் வாங்கோ. மூச்சை விட்டபடி கைகளை ஆறுதலா கிளம்புறோம். மற்ற பக்கம் செய்ய போறோம். கைகளை தொடங்கி பக்கத்துல வச்சிருக்கிறது, சாதாரண மூச்சுல நிக்கிறது. மூச்சு எடுத்துக்கொண்டு 2 கையையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து காதோரம் இழுத்து பிடிக்கிறது. அப்படியே மூச்சை விட்டபடி இடது பக்கம் சரிகிறது. 1 சாதாரண மூச்சு, 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நிமிந்து மூச்சு எடுத்துக்கொண்டு வாரது. மூச்சை விட்டுட்டு சாதாரண மூச்சுல ஆறுதலா கைகளை வரும். இது கோணாசனம். மூச்சோட உங்களுக்கு செய்ய ஒருக்கா செய்தா கூட சிறப்பு. வாழ்த்துக்கள். கண் பயிற்சி. வடிவா கண்ணை மூடி நிமிந்திருந்து கண்ணை மேல பாக்குறது, கீழே பாக்குறது, உள்ளங்கண்ணை முதல்ல நேரா வச்சு கழுத்தை மணிக்காம புஜங்களை வடிவா பின்னுக்கு தள்ளி மடியில கையை வச்சுட்டு இல்லை நாடி கொடுத்து கைகளை 2 கை கலந்து கண்ணை மூடிட்டு சாதாரண மூச்சிலிருந்து முதல்ல மேல கீழே பாக்குறது, இடம் பாக்குறது, வட்டமா சுற்றுறது, வலப்பக்கமாக பின்னிடப்பக்கமாக சுற்றுறது, வலப்பக்கம் மேல கீழே வேகமா பார்க்கறது, ஒரு அளவான வேகம், கண்ணை நோவடிக்காத வரையில கீழே பார்த்துட்டு பிறகு கண்ணை திறந்தபடி செய்ய போறோம். கண்ணை திறக்கிறோம், மேல பார்க்கிறோம், கீழே பார்க்கிறோம், மேல கீழே மேல கீழே, வலப்பக்கம் இடப்பக்கம், வலப்பக்கம் இடம். அப்படியே வட்டமா சுற்றுறது, விழிகளை மட்டும் வட்டமா மெதுவா நோகடிக்காம செய்யும். இடப்பக்கமா செய்கிறோம், செய்து மெதுவா வெள்ளத்துல இருந்து இடம், இடத்துல இருந்து மாறும். இப்ப மேலையும் கீழ், மேலையும் கீழ்,
அதே மாதிரி கண்ணை திறக்கிறோம், மூடுறோம், மூடுறோம், திறக்கிறோம். இப்படியும் செய்துட்டு விரலை நல்ல வடிவா முன்னோக்கி மூக்குக்கு நேர நீட்டி விரல் மட்டும் அசையணும், பார்வை விரல் நுனியில இருக்க. சாதாரண மூச்சு, முள்ளந்தண்டு வளையாம இருந்து கழுத்தையும் மடிக்காம கை விரலை அசைச்சு பார்வை அங்க வைக்கும். பிறகு இடது கை கட்ட விரல் மூக்குக்கு நேர நீட்டிட்டு இடது பக்கமா அசைச்சு கொள்ள போறோம். 2, 3. மறுபடியும் வலது கை நல்லா மேல நல்லா மேல கீழே விரல் நுனியில பார்வை இருக்கு. சரி, அப்படியே நடுவில் நேரம் உணவு வச்சு மூக்கு கிட்ட எடுத்து மூக்கு கிட்ட நேர மூக்குக்கு நிட்டு. சரி, இது கண்குறிய பயிற்சியா இருக்கிறது. மிக்க நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நாங்க செய்ய போறது மூச்சு பயிற்சி. முதல்ல சாதாரண மூச்சு. எல்லாரும் ஒரு டிஷ்யூ எடுத்து மூக்கை வந்து பரவாக்கி கொள்ளுவோம். என்ன பஸ்திரிக்கா செய்ய போறோம். சரி, நல்ல வடிவா நல்லா மூச்சு எடுத்து கீழே வேகமா தள்ளி வர்றோம். இது நாங்க மூக்கு துவாரங்கள் 2 பயிற்சியும் ஆசனமும் செய்யும் போது மூக்கு துவாரங்கள் அடப்பட்டிருக்கா திறப்பட்டிருக்கு. அப்ப நாங்க அந்த மூச்சு காற்றை வெளியில தள்ள அது வேகமா அங்களுக்கு இலகுவா இருக்கும். இப்ப கண்களை மூடி வலது மூக்கால் எடுத்து வலது மூக்கால் இருக்கா விட்டுட்டு இந்த வலது மூக்கால் அடிச்சு கொண்டு இடது மூக்கால் எடுத்து இடது மூக்கால விட்டுட்டு அது ஒரு 3 தடவை செய்துட்டு நாவே சுத்தி டீவா இந்த முத்திரை எப்படியுமோ 2 விரலையும் உள்ளுக்குள்ள மடக்குங்கோ, பெருவிரலையும் மோதிர விரலையும் தான் பயன்படுத்தும். அதுவும் ஒரு அழகா இருக்கும் பார்க்கும்போது. 2 விரலும் உள்ளுக்கு இருக்கணும். சுண்டு விரல், நடுவிரல், உள்ளுக்கு நாசிரம். முதல்ல இடது மூக்கால உள்ளுக்கு எடுத்து அதன் வழியே வெளியில விடுறோம். பொத்தி கொண்டு இடது மூக்க வலது மூக்கால உள்ளுக்கு எடுத்து வலது மூக்காலேயே விடுறோம். இப்ப நாடி சுத்தி பிராணாயாமம். இடது மூக்கால் எடுத்து வலது மூக்கு, வலது மூக்கால் எடுத்து இடது மூக்கு. இந்த விடும்போது மெட்டப்பட்டா மூட வேணும். இப்ப தேனி பிராணாயாமம், தேனி மூச்சு பயிற்சி. டீவா பெருவிரலால காதை மூடுங்கோ, கண்ணை மூடுங்கோ, மூக்கு துவாரத்து மேல உதட்டுக்கு மேல உதட்டுக்கு கீழே நல்லா மூச்செடுத்து மூச்சு விடும்போது பெண் தேனி ரீங்காரம் இடம் சத்தம். நன்றி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் 3 தடவை. வாழ்த்துக்கள். நிறைவாக வடிவா மடியில கை வையுங்கோ, நல்லா மூச்சை உள்ளுக்கிடுங்கோ, வாயால வெளியில விடுங்க. சரி, அது ஒரு 3 எண்ணிக்கை. நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறோம். நிமிந்திருந்து இவ்வளவுதான். மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். இப்ப நாங்க
உடல் உறுப்போட பேசுற நேரம் அதிகம். எப்ப நாங்க வச்சிராசனம் அல்ல சுகாசனம் இருக்க நிலையாசனத்துல இருந்தா கால் பாதங்கள் இப்படி நிலத்துல பற்று கொண்டிருக்கணும். நல்ல நேரம் இருக்கணும். கழுத்து மடிக்க கூடாது. கண் விழிகள் உருட்டக்கூடாது. நாக்கும் அசைக்க கூடாது. அப்படியே சாந்தியாசனம் சவாசனம் என்று சொல்வேன்னா அதை செய்ய போறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நான் பயிற்சியை செய்து வரேன். என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வர என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்கு. நான் நல்ல சந்தோஷமா இருக்கு. எனக்கு எந்த உடல் உறுப்பையும் ஒரு நோவோ வலியோ இல்லை. நான் நல்ல கெட்டிக்காரன். நான் நல்ல கெட்டிக்காரன். என்னுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் சரியா வேலை செய்யும் என்று சொல்லி ஒவ்வொரு அங்கங்களா நாங்க நினைக்க போறோம். துதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதி பின்பக்கமாக 2 பக்கமும் முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி பின் தொடை பகுதிகள் 2 பிருஷ்டபாகம் தண்டுவடம் நேரி முண்டங்கண்டு முதல்ல உள்ள அத்தனை உறுப்புகளை நினைத்து கழுத்து பகுதி பின்பகுதி புஜங்கள் முழுமையான கைகள் முழங்கைகள் மணிக்கட்டுக்கள் விரல்கள் உள்ளங்கைகள் ஒவ்வொரு ரேகைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து கழுத்து பிறடி பக்கமாக வந்து தலைப்பகுதி தலையில் உள்ள அத்தனை உறுப்புகளை தலைமுடி ஒவ்வொரு வேர்க்கால்கள் எங்களுடைய உச்சி நெற்றி கண்கள் எங்களுடைய காதுகள் மூக்கு முகுத்துவாரம் எங்களுடைய உதடுகள் நாடி கற்கள் நாக்கு உள்நாக்கு கன்னங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கழுத்து பகுதி மார்பு பகுதி நெஞ்சு பகுதி அத்தனை உள்ளுறுப்புகளை நினைத்து வயிற்று பகுதியை நினைத்து எல்லா உள்ளுறுப்புகளும் அடி வயிற்று பகுதி தொடைப்பகுதி எங்களுடைய முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி முழங்காலில் முன்னுக்குள்ள கணக்கால் பகுதி முழுமையான பாதம் ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றாய் நினைத்து நகங்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து சின்ன விரல்ல இருந்து எல்லாம் 2 பக்கமாக 2 சின்ன விரல்ல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு விரலாக நினைத்து நிறைவாக பெருவிரலுக்கு வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்குது. நல்ல வடிவத்தோட்டம் எல்லாமே சரியாகி வந்தது. எல்லா மூட்டுகளும் சரியா இருக்குது. எங்களுடைய சுரப்பிகள் எல்லாம் ஒரு இடத்துல நோவோ வலியோ இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வலியோ இல்லை. அதை விட்டு போயிடணும். அதை பெருவிரலால் ஆட்டி திருத்தி விட்டுற வேணும். தேக்கமே தேற்று கூறி 2 கைகளையும் உங்களுக்கு முன்னுக்கு எடுத்து ஒன்றோடு ஒன்று உடைஞ்சி விரல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதன் உள்ளங்கைகளை மட்டும் உடைஞ்சி கண்களுக்கு மேல வச்சு நிறைவாக 2வது தடவையா வச்சு நிறைவாக எடுத்து கண்களுக்கு மேல வச்சு கைகளை கீழ் நோக்கி இழுக்கும் போது விரல்கள் விரல்களோடாக பார்வை வச்சு முன்னுக்கு நிறுத்தி 2 கைகளையும் வச்சு உங்களோட பார்வையை செலுத்தி ஓடி வந்து நின்றிருந்த அத்தனை உறவுகளுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டு வந்த உறவுகளுக்கும் பாவனத்தலத்துக்கும் மணிமகனவர்களுக்கு நன்றி கூறி நல்ல வடிவா செய்யறீங்க. கண்டிக்காத சின்ன பயிற்சிகளை கூட்டிக் கொள்ளவோ எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ளவோ பயிற்சிகளை செய்து கொள்ளவோ ஆர்வமா அனைவரும் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம். அப்படியே ஆகாஷ் லைஸ் மூலமாக கேள்விகளுடன் இணைகின்றார் செல்வி தேர்ந்தெடுக்க நன்றி வணக்கம் ரஜினி அவர்களே. ஆகாசுக்கு போகணுமா? நானும் செய்ய போறேன் மணியக்கா செல்வியை தவிர. நன்றி சௌரி. நன்றி பாலண்ணா. நன்றி. யோகா தர்ஷினியின் யோகா 102 இருக்கிறது. முதலாவதா இருக்கிறது. அதுக்கு உங்களது பெயர்களை கொடுத்து கொள்ளுங்க. எல்லாரும் ஏற்கனவே செய்தது தானே. எல்லோருக்கும் நன்றி வணக்கம். நாளைக்கு அறிப்போம். நன்றி வணக்கம். நாளை சந்திக்கலாம். நாளைக்கு அறிப்போம். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பயிற்சி செய்த நீங்களா எல்லாரும் சேர்ந்து? குட். எங்க இதுல இல்ல யோகா 102 மேல. ஓகே. முதலாவது. ஓகே. குட். கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லியக்கா. நன்றி. நான் கண்டுபிடிச்சேன் மாட்ட பிடிச்சேன். நிரோஷன் கல்பனை வழியா அதானே தானே. நான் 2 அது அதிபர வேண்ட இதுகளுக்கு போய் லொக்கிங் செய்து பெயர்கள் கொடுத்து திருப்பி எல்லாம் வர இல்ல. நான் ஓபன் பண்ண இல்லையா? நீங்க பேரை கொடுங்க. பேரு கொடுக்க வர இல்ல. பெயர் கொடுக்க வருமே. நான் கொடுத்துருக்கிறேன். வந்துட்டு நகுலவதி கொடுத்துருக்கிறான். தர்ஜினி கொடுத்துருக்கிறான். இல்ல யோகா 102 தான் போக வேணும்.
நேவிசக்கா, தர்ஜினி, வாணி எல்லாரும் கொடுத்துருக்கிறார்கள். கொடுங்கோ. ஓகே ஓகே ஓகே. இப்ப வருது இப்ப வருது. ஓகே. இப்ப இல்ல, இப்ப வந்தது. நான் முதல்ல பெயர் கொடுத்துட்டு தான் ரெடி ஆடு பண்ணி. வாங்கிறது முதல்ல ஈரல் கேட்க கூடாது, ஐயோ கடவுளே. வெட்டுறதுக்கு முதல். பத்தினி வந்துட்டார். ஆமா. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறவுகள், யோகா 102 இருக்கிறது. சனிக்கிழமை நடைபெற இருந்த ஆகாஷ் லைட் இது வாயால் கெட்டது. இன்றைக்கு அதே இது உங்களுக்கு இதில் வருகிறது. 600 எடுக்கிறான் பாப்பா. பாப்பம் 100 எடுக்கிறதுக்கு பாப்பம். ஞாபகம் இருக்குது. தெரியாது. என்ன தர்ஜினிக்கே தெரியாது சிலது நாங்கள் மாற்றினது. அத்தே 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 ஆத்தாடி. ஆத்தாடி அம்பு வச்ச சாத்தாயா. நேமிசன் இணைஞ்சிட்டீங்களா? ஆ நேமிசன் இணைஞ்சிட்டாரா? மியூட்ல சத்தம் பெறுகிறோ? இணைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சத்தம் பெறுகிறதா என்ன? இல்ல இல்ல இல்ல. ஓகே ஓகே. போடுங்கப்பா. சரியா கொடுத்தீங்களா? சரி, நான் டக்கண்டு. ஓ ஓகே. விட்டோம். ஓ நேரம் ஓடிட்டு கதையாடுங்க. ஆமாம். இப்பொழுது உங்களுக்கான யோகா நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சமூக ஒருங்கி சபை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2026 சிறப்பு குழந்தைகளுக்கான மாதம் சித்திர மாதம். இன்று 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சிறப்பானதொரு யோகா நிகழ்வு நடைபெற்று முடிந்த நிகழ்வு. ஆகாஷ் லைட்டில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததால் இன்று உங்களுக்கு அதே கேள்விகள், அதே பதில்கள் பார்ப்போம். யார் 100 புள்ளியை பெறுபவருக்கு இன்று முதலாவதாக வரும் ஒரு நேயருக்கு, முதலாவதாக வருபவருக்கு எனது சார்பில் தர்ஜினியின் இளையோர் யோகா நிகழ்வில் ஒரு விசேட சிறப்பு பரிசொன்று உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே பரிசு அடுத்த இதில் தாயகத்துக்கு செல்லும் பொழுது உங்களது பரிசு அங்கு கொடுக்கப்படும். ஓகேயா? முதலாவதா வரும் ஒரு அன்புறவுக்கு. ஓகே, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வேகம் விவேகம் முக்கியம். ஐயோ 28 கேள்வி. அஷ்டாங்க யோகம் யாரால் உருவாக்கப்பட்டது? அமைதியாக கடகடகடன்று போடுங்க. அகத்திய முனிவர், பதஞ்சலி முனிவர், பிரிங்கி முனிவர். பதஞ்சலி முனிவர் என்பது சரியான பதில். எத்தனை ஆசனங்கள் மொத்தமாக இருக்கின்றன? 84, 90, 90 லட்சம். $84 லட்சம் என்பது சரியான பதில். மூன்றாவது, மனித உடலில் எத்தனை நாடிகள் இருக்கின்றன? 65,000, 70,000, 72,000. 72,000 என்பது சரியான பதில். நான்காவது, ஆசனங்களின் அரசன் என கூறப்படுவது? சித்தாசனம், சிரசாசனம், சலவாசனம். சிரசாசனம் என்பது சரியான பதில். நாங்கள் பாமுகத்தில் முதலில் செய்த ஆசனம் எது? ஏகபாத ஆசனம், ஒற்றைக்கால் நிலை, தடாசனம், நின்ற நிலை, இருக்க நிலை ஆசனம். இருக்க நிலை ஆசனம் என்பது சரியானது. என்னடா எங்களுக்கு வந்து லேப்டாப்ல பிந்தி பிந்தி வருது.
சரி. உட்கட்டாசனத்தின் வேறு பெயர் என்ன? இருக்க நிலை ஆசனம், தேவி ஆசனம், வச்சிராசனம். இருக்க நிலை ஆசனம். ஆசனங்கள் எத்தனை வகைப்படும்? 3, 4, 5. 4 என்பது சரியானது. கழுத்துக்குரிய பயிற்சியினை யார் மிக அழகாக செய்வார்? தியானடேசன், எசி மணிவண்ணன், தவமல்லர் கல்விராஜன். தியானடேசன் என்பது சரியானது. கயிறெடுத்தல் பயிற்சியினை விருப்பமாக செய்பவர் யார்? வஜிதா முகமது, செல்வி நித்யானந்தன், வாணிமோகன். செல்வி நித்யானந்தன் என்பது சரியான பதில். இளையோர் யோகா பயிற்சி வகுப்பினை தொகுத்து வழங்கும் போது ஒவ்வொரு பயிற்சி ஆசனத்துக்கிடையில் நன்றி நன்றி என சொல்பவர் ஜெயமலர், வாணிமோகன், நகுலவதி. வாணிமோகன் என்பது சரியான பதில். நகுலவதியம் போட்டிருக்கிறது. யார் போட்டீர்கள்? மிக சிறப்பு. தர்கினி, நகுலவதி, கலைவாணி. ஓகே, வாணி பாஸ்டா ஓடுங்க. பாடசாலை கால பயிற்சியினை விரும்பி செய்பவர்? கேள்வி பிந்தி பிந்தி வருது. பத்மினி, நகுலவதி, ராஜினி. பத்மினி என்பது சரியான பதில். வீரபத்ர ஆசனத்தை செய்ய சொல்லி கேட்க வேண்டாம் என கூறியவர்? பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், அனாநித்தி அவர்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் போட்டிருக்கிறீங்க. அவர் மர ஆசனத்தின் மறுபெயர் என்ன? விருச்சிகாசனம், தடாசனம், தண்டாசனம். விருச்சிகாசனம். பாமுகத்தில் தினமும் நடைபெறும் ரஜினியின் யோகா நிகழ்வில் தவறாது முகங்காட்டி இணைந்து கொள்பவர்கள் மொத்தம் 10, 8, 9. 10 பேர் என்பது சரியானது. தேகமே தேற்றும் யாருடைய வாசகம்? மோகன், ஈஸ்வரன், டானாவளியில பாலன். மோகன் அவர்களுடையது. ஈஸ்வரன் போட்டு இருக்கணும். ஓகே ஓகே. ஆசனங்களின் நிறைவில் எந்த ஆசனம் கட்டாயம் செய்ய வேண்டும்? கோணாசனம், சாந்தியாசனம், நவாசனம். சாந்தியாசனம். சாந்தி ஆசனத்தின் மறுபெயர்? மச்சாசனம், சர்வாங்காசனம், சவாசனம். சவாசனம் என்பது சரியானது. பிறை ஆசனம் என்பது வலது இடது கை முன்வளைவு, வலது இடது கை பின்வளைவு, வலது இடது கை பக்க வளைவு.
வலது இடது கை பின்வளைவு. பயிற்சிகள் ஆசனங்கள் செய்க மிக உகந்த நேரம் காலை மாலை காலை மதியம். காலை என்பது சரியானது. பிராணாயாமம் என்றால் என்ன? கண் பயிற்சி, தேனி மூச்சு பயிற்சி, நடப்பயிற்சி. தேனி மூச்சு பயிற்சி. கொஞ்சம் வித்தியாசத்துல நிக்கிறீர்கள், ஓடிப்பிடிங்கள். பத்மாசனத்தின் மறுபெயர் என்ன? தாமரை ஆசனம், வீரபத்ராசனம், திரிகோசனம், திரிகோண ஆசனம். திரிபோசனம். தாமரை ஆசனம். பயிற்சி வகுப்பினை தொகுத்து வழங்கும் போது எல்லா ஆசனங்களையும் செய்பவர் ஏமலர், வாணிமோகன், செல்வி நித்யானந்தர். எல்லாரும் செய்பவும் ஆனாலும் விசேஷமாக எப்பவும் செய்வது ஜெயமலர், ஜெயமலர்கள். இதுவரையில் அதிகமாக பயிற்சி தொகுப்பினை செய்தவர் ஏமலர், வாணிமோகன், செல்வி நித்யானந்தர். பயிற்சி தொகுப்பினை வாணிமோகன் என்பது சரியான பதில். நாடி சுத்திர பிராணாயாமம் செய்ய பயன்படும் முத்திரை எது? மகாமுத்திரை, நாசிகா முத்திரை, தடாக முத்திரை. நாசிகா முத்திரை. தடாகம் குளத்துக்கெல்லாம் போய் தாமரை பிடிக்கணும். வரமாட்டா, ஆனால் வந்தால் பயிற்சியை தொடருங்கள் என்று சொல்பவர் வரமாட்டா தியானடேசன், சிவாஜினி ஸ்ரீதரன், பத்மினி கமலகாந்தன். சிவாஜினி ஸ்ரீதரன். ஓகே ஓகே, ஒரு புள்ளி. நகுலவதி பாப்போம். அமைதியாய் பயிற்சி செய்பவர் வாணிமோகன், வஜிதா முகமது, ஜேசி மணிவண்ணன். ஜேசி மணிவண்ணன். 2 கேள்விகள். 27ஆம் தேதி தர்ஜினியின் இளையோர் யோகா எத்தனை? 247, 48, 49. இது மட்டும் இப்ப கேட்கல மாத்தினா 48 என்பது சரியானது. நான் 27 கேள்விக்கு சரி. பொன்மாலை பொழுது எத்தனையாவது நடைபெற்றது? 569, 57, 58. வாணி எப்படி? 2409 புள்ளிகளை பெற்று நகுலவதி அவர்கள் மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. தர்ஜினி சிலது அடிக்க பிந்தி போச்சு முதல். வாணிமோகன் 2374 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். நேவி சர்க்கார் 2075 புள்ளிகள். தர்ஜினி 1991, பத்மினி 1322 புள்ளிகள். லோஜினியும் இணைஞ்சிருக்கிறார். ஓகே, அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும்
பாராட்டுகளையும் தெரிவித்துக் விட்டு கொள்கிறேன். கொடுப்பை கொடுத்த தர்ஜினி அவர்களுக்கு நன்றி. நன்றி நேரம் வாணி, கேள்வி நீங்க சொல்லவும் இல்ல, ஸ்கிரீன் ஷேர் பண்ணவும் இல்லையா? பரவாயில்ல. புது நன்றி. கேள்விகளை இணைத்த உங்க செல்வியக்காவுக்கு நன்றி. இன்று அதான் அன்று நான் மிக்க யோசித்தேன் நன்றி. நான் யோசிக்கிறேன் நீங்க யோகா எத்தனை என்று கேட்பீங்க. இப்ப அண்டைக்கு சொன்னா 47, இப்ப இன்றைக்கு அப்ப டேட்டை பார்த்தேன் அப்ப 48 அதுதான் நான் ஓடி வந்து முதல் யோகா நடக்கும் போது ஓடி வந்து மாத்தினேன். மாத்தினீங்க. குட் குட் குட். எனக்கு 28க்கு 20 சரி 71% வந்திருக்கு. ஓகே, எல்லாரும் எல்லா கேள்விகளுக்கும் சரி. இன்று இந்த இளையோர் யோகா 100வது நிகழ்வில் தர்ஜினி அவர்களின் சார்பில் முதலாவது இடத்தை பெற்ற நகுலவதி அவர்களுக்கு எனது ஒரு அன்பளிப்பு. உங்களுக்கு இலங்கை பணத்தில் 5000 ரூபாய் காசு யாராவது ஒருவருக்கு அது அன்பளிப்பாக கொடுக்கப்படும். இது நானும் அவர்கிட்ட இதில் எனக்கும் அது பிரயோசனமாக இருக்கிறது. அதனால இது அவரது அன்பளிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் நான் அதை உங்களுக்காக ஒருவருக்கு அதை கொடுக்கின்றேன். நன்றி. இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, வாணிமோகன் விட்டு கொடுத்த தர்ஷினியின் தாராளம் தர்ஷினி பின்னடிச்சிட்டீங்க. தர்ஜினி விட்டு கொடுத்ததை விட தர்ஜினிக்கு சில கேள்விகள் அவருக்கு தெரியாது. நான் என்ன கேள்விகள் போட்டேன் அதில் அவர் குழம்பிட்டார் போல இருக்கிறது. அப்படி என்ன இது. ஆனா இது அன்று சில கேள்விகள் நீங்க கேட்கல, அதை நினைச்சு கொண்டு நீங்க அதனுடைய முழுமையா வந்ததும் சந்தோஷம் தான். நன்றி 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 செல்வியா. நன்றி நன்றி. என்னடா எனக்கு இந்த யோகாண்ட இதுகளை பற்றி சிலதுகள் தெரியாது. உங்கள்ட்ட இந்த கேள்வியால நானும் சில கேள்விகளை தேடி தேடி அதுக்கு பொருத்தமான பதிலை தேடி நினைச்சேன். அது நினைச்ச விதம் நல்லா இருந்தது. மிக்க நன்றி தர்ஷினி. நன்றி நன்றி. வாணிமோகன் தொடருங்கள். தர்ஷினி மீண்டும் உங்களுக்கு என் சார்பிலும் சார்பிலும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து இணைந்து சிறப்பித்த அனைவரும் வெற்றியாளர்கள் தான். ஆனாலும் ஒரே ஒருவருக்கு மட்டும் தர்ஜினியின் சார்பில் ஒரு அன்பளிப்பு கிடைக்கப்படும். மிக்க மிக்க நன்றி வாணிமோகன். மிக்க நன்றி அக்கா. படிக்கும் ஓடி செல்லுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. ஒவ்வொரு நாள் வருமா ஒவ்வொரு கிழமையும் வருமா? என்ன என்ன செய்யுங்க? ஒரு கிழமையும் வர்றதுக்கா? சரியா போச்சு. ஒவ்வொரு கிழமையும் வரும், ஆனால் வராது. நன்றி வணக்கம். ஒவ்வொரு கிழமையும் வர்ற நீங்க விரும்பினா நீங்க தான் அந்த பரிசை கொடுக்கணும். இல்ல தர்ஜினியும் பிறகு நீங்க மாதத்துல ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறேன். செய்யலாம் செய்து கொள்ளுங்க. வித்தியாசமா நல்லா இருக்கேன். ஒரு மாதத்திலேயோ அல்லது கவனமா கவனிப்பார்கள் அல்லது உங்களை ஃப்ரீயா நேரம் செய்யலாம். பிரச்சனை இல்லை. நன்றி. அடுத்த முறை வரும்போது சரியாக எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் எனக்கு கொண்டு தம்பிளை அந்த 72 லட்சத்தை போட்டு விட்டேன். 70 அது 72 தான் சரி. 70 போட்டுட்டேன் சம்திங். அதுவும் தம்பிளை மற்ற. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். யோகாசன பயிற்சி பக்கமான கேள்விகள் என்ன தெரிந்தால் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இணைந்த எல்லோருக்குமே நன்றி.